ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் செகண்ட் யூனிட் ப்ரோஸ் பார்க்க போகிறோம். செக்ஷன் 1 and 2 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செக்ஷன் 3 பார்க்க போகிறோம். The monsoon season was the time for rambling about. அதாவது இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக மான்சூன் சீசனை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இந்த மான்சூன் சீசன் எப்படி இருக்குமா, ரொம்ப ரேம்பிளிங்னா வாண்டரிங், அதாவது பார்க்கணும் போல் ஆசையாக அந்த மாதிரி தூண்டுதலாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த மான்சூன் சீசன் ஃபுல்லாக எப்படின்னா அதோட ட்ரீஸு ஃபுல்லாக நம்மளுடைய வெளியில் அவுட் சைட் எர்த்து ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ரொம்ப வாண்டரிங்காக இருக்குது அப்படின்றாங்க. அட் எவ்ரி டேர்ன் தெர் வாஸ் சம்திங் நியூ டு சி. ஒவ்வொரு டேர்ன்லேயும் வந்து ஒரு புதுசாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. அவுட் ஆஃப் த எர்த் அண்ட் ராக் அண்ட் லீஃப்லெஸ் பாஃப்ஸ், தட் மீன்ஸ் பாஃப்னா அப்படின்னா கிளைகள், அதாவது லீஃப்லெஸ் பாஃப் கூட லீஃபே இல்லாத கிளைகள் கூட த மேஜிக் டச் ஆஃப் த ரெயின்ஸ் ஹேட் ப்ராட் லைஃப் அண்ட் க்ரீனஸ். இந்த ரெயினோட மேஜிக்னால அதுக்கு எல்லாத்துக்குமே உயிர் வந்துருச்சு. ஹேட் ப்ராட் லைஃப் அண்ட் க்ரீனஸ், ஃபுல்லி எல்லாம் பச்சை பசேன்னு இருக்குது. யூ குட் சி த ப்ராட் லீவ்டு ஒயின்ஸ் க்ரோயிங். அதாவது நீங்கள் அதில் பார்க்கலாம், நல்லா ப்ராட் லீவ்ஸ். அந்த ஒயின்ஸ்னால் அந்த லீவுக்கு நடுவில் ஒரு ஒயின் தெரியும் இல்லையா, ஒரு லைனாக, அந்த ஒயின் சொல்லுவாங்க. அது எல்லாமே அது பார்க்க ப்ராட் லீட் ஒயிட் க்ரோயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இலைகளை நல்லா அகலகலமாக வளருது. பிளான்ஸ் ப்ராங் அப் இன் த மோஸ்ட் அன்லைக்லி ஆஃப் பிளேசஸ். அதாவது பிளான்ஸ் வளரவே முடியாத இடத்துல கூட நல்ல பிளான்ஸ் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ பீப்பிள் வுட் டேக் ரூட் இன் த சீலிங். அதாவது சீலிங்னா தெரியும் இல்லையா, நம்ம சீலிங் ஃபேன் எங்கே சுற்றுது, மேலே நம்ம ரூஃப் கடியில் தான் சீலிங் ஃபேன் சுற்றுது. அதுதான் நம்ம சீலிங் பேர் வச்சுருக்கோம், சீலிங் ஃபேன் அப்படி தான் வந்துச்சு. ஸோ அந்த சீலிங்கில் கூட பீப்புள் ட்ரீயோட ரூட் வந்து முளைச்சிருக்கு அப்படின்னு, ரூட் வந்து ஊடுருவி இருக்கு அப்படின்றாங்க. எ மேங்கோ வுட் ஸ்ப்ரவுட் ஆன் த விண்டோஸில். மேங்கோவோட சீட் இருக்கு இல்லையா, அது கூட அது வந்து முளைச்சிருக்கு விண்டோஸில்ல. விண்டோக்கு மேலே ஒரு ரூஃப் போட்டிருப்போம் இல்லையா, அதுலேயும் விண்டோஸில் அந்த மேங்கோ சீட் வந்து முளைச்சிருக்கு அப்படின்றாங்க. வி டிட் நாட் லைக் டு ரிமூவ் தம் பட் தே ஹேட் டு கோ இஃப் த ஹவுஸ் வாஸ் டு பி கெப்ட் ஃப்ரம் ஃபாலிங் டவுன். வி டிட் நாட் லைக் டு ரிமூவ், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியல, அது ரிமூவ் பண்ண விருப்பமே இல்லை ரிமூவ் பண்ண. பட் தே ஹேட் டு கோ, அதாவது அதை ரிமூவ் பண்ணாமல் வளர விட்டால் இந்த ஹவுஸ் வந்து கண்டிப்பாக கீழே விழுந்துடும் அப்படின்றாங்க இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில். செகண்ட் பேராகிராஃபில் வந்து கிராண்ட் மதரும் கிராண்ட் ஃபாதரும் வந்து கான்வர்சேஷனில் இருக்க மாதிரி இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் அ ட்ரீ தட்ஸ் ஆல் ரைட் பை மீ செட் கிராண்ட் மதர் கிராஸ்லி. அதாவது அதுக்கு ஃபஸ்ட்டு பேராகிராஃப் என்ன சொல்லியிருப்பார் கிராண்ட் ஃபாதரு, அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுடலாம், அந்த ஹவுஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதுக்கு கிராண்ட் மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் எ ட்ரீ, நீங்கள் வந்து ட்ரீயில் வந்து வசிச்சுக்கோங்க, தட்ஸ் ஆல் ரைட் பை மீ, அது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு கிராண்ட் மதர் சொல்கிறாங்க. பட் ஐ லைக் ஹேவிங் எ ரூஃப் ஓவர் மை ஹெட் அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு ஹாவ் மை ரூஃப் ப்ராட் டவுன் பை த ஜங்கிள். பட் எனக்கு தலைக்கு மேலே ஒரு ரூஃப் கண்டிப்பாக வேணும். அந்த ரூஃப் வந்து எப்படி இருக்கணும், ஐ எம் நாட் கோயிங் டு ஹாவ் மை ரூஃப் ப்ராட் டவுன் பை த ஜங்கிள். ஃபாரஸ்டால் ஆன ரூஃப் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு கிராண்ட் மதர் சொல்கிறாங்க கிராண்ட் ஃபாதர்கிட்ட. தென் தேர்ட் பேராகிராஃப் வந்து இந்த ஆத்தர் வந்து எங்கே போகிறாரு அப்படின்றது இருக்குது. தென் கேம் த செகண்ட் வேர்ல்டு வார். அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துடுது. ஸோ அண்ட் ஐ வாஸ் சென்ட் அவே டு த போர்டிங் ஸ்கூலுக்கு அவர் அனுப்பிச்சிடுறாங்க ஆத்தரை. டியூரிங் த ஹாலிடேஸ், அந்த ஹாலிடேஸில் வந்து ஐ வென்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லியில் வந்து அவங்க அப்பா கூட வசிச்சுட்டு வராரு. மீன் வைல் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் சோல்ட் த ஹவுஸ் அண்ட் வென்ட் டு இங்கிலாந்து. ஸோ இந்த டைமில் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அந்த ஹவுஸை விற்றுட்டு இங்கிலாண்டுக்கு போயிட்டாங்க. 2 or 3 years later, அதாவது 2 or 3 years later, அதுக்கப்புறம் ஐ டூ வென்ட் டு இங்கிலாந்து அண்ட் வாஸ் அவே ஃப்ரம் இந்தியா ஃபார் செவரல் இயர்ஸ். அவருமே வந்து இங்கிலாண்டுக்கு போயிட்டார். அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூடயே டெல்லியிலேருந்து, அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து இங்கிலாண்டுக்கு போயிட்டார். அண்ட் வாஸ் அவே ஃப்ரம் இந்தியா ஃபார் செவரல் இயர்ஸ். அப்போ இந்தியாவிலே ரொம்ப வருஷமாக அவர் இல்லவே இல்லை. சம் இயர்ஸ் லேட்டர் ஐ ரிட்டர்ன் டு டெஹ்ராடூன். அதாவது ஆத்தர் வந்து டெஹ்ராடூனுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டார். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விசிட்டிங் த ஓல்டு ஹவுஸ் இட் ஹேடின் சேஞ்ச் மச். ஐ வாக்ட் அவுட் ஆஃப் டவுன் டுவார்ட்ஸ் த ரிவர் பெட். அதாவது
திருப்பி டெக்ராடூன் வந்து அவருடைய ஓல்டு ஹவுஸை பார்க்குறாரு. அதில் எந்த விதமான சேஞ்ச் அவ்வளோக்கா ரொம்ப எந்த சேஞ்சஸ் இல்லை. பட் ஆனால் அவர் ரிவர் பக்கம் அந்த ரிவர் பெட் சைட் போகும்போது பார்த்தா ஐ வாக்ட் அவுட் ஆஃப் டவுன் டுவார்ட்ஸ் த ரிவர் பெட். அந்த டவுன் சைட் போய் ரிவர் சைட் போய் பார்க்கும்போது பார்த்துருக்காரு. அப்போ வந்து இட் வாஸ் பிப்ரவரி மந்த்து. ஆஸ் ஐ லுக்ட் அக்ராஸ் த ட்ரை வாட்டர் கோர்ஸ் மை ஐ வாஸ் இமிடியட்லி காட் பை த ஸ்பெக்டாகுலர் ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் த கோரல் பிளாசம். அதாவது அங்கே பார்க்கும்போது அந்த ட்ரை வாட்டர் கோர்ஸ் எப்படி இருந்துச்சான், அது இப்போ வந்து ரொம்ப கண்ணுக்கு பார்க்க குளிர்ச்சியா ஒரு ரெட் ப்ளூம்ஸ். அதை ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் 3யோட ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க பாரு, ரெட் ஃப்ளவர்ஸா, அது மாதிரி ரெட் ப்ளூம்ஸ் பார்க்கவே ஃபுல்லா அவ்வளோ பச்சை பசேன்னு நல்லா ஃப்ளார்ஸ் நிறைஞ்சு அவ்வளோ அழகா இருக்கு. ஏன்னா அப்போ அவங்க தாத்தாவும் அந்த ஆத்தரும் சேர்ந்து பிளான் பண்ணி வச்சாங்க இல்லையா, நம்ம பார்த்தோம்ல செக்ஷன் டூல அந்த ரிவர் பெட் பக்கத்துல அவங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்து இப்போ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அது ஃபுல்லா நல்லா நல்ல க்ரோத் ஆகி நல்லா குளுமையா இருக்கு பார்க்கவே. அந்த ட்ரை ரிவர் கூட என்ன ஆயிடுச்சு இப்போ தண்ணியோட ரிவரோட ஃபுல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ தென் இன் கான்ட்ராஸ்ட் வித் த ட்ரை ரிவர் பெட் த ஐலாண்ட் வாஸ் அ ஸ்மால் கிரீன் பாரடைஸ். அந்த ட்ரை ரிவர் பெட்டு ஐலாண்டா இருந்தது கூட எப்படி இருக்கு, ஸ்மால் கிரீன் பாரடைஸ்னா சொர்க்கம், அது ஸ்மால் கிரீன் பாரடைஸா இருக்கு அப்படின்றாரு. when I went up to the trees I noticed that some squirrels were living in them and a quail, a crow peasant, challenged me with a mellow who are you அப்படின்னு கேக்குது. அதாவது அவர் ட்ரீக்கு மேலே ஏறி பார்க்கும்போது அவர் என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணாருன்னா, ஸ்குரில்ஸ், அணில், அப்புறம் குயில், க்ரோ எல்லாம் பார்க்குறாரு. அதெல்லாம் வந்து ஆத்தரை சேலஞ்ச் பண்ணுதான். ஏன்னா அதோடைய மெல்லோ வாய்ஸில் ஹூ ஆர் யூன்னு கேட்குது. பட் த ட்ரீஸ் சீம் டு நோ மீ. பட் அந்த ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து இவரை தெரியுமா, ஏற்கனவே அவர் தானே பிளான் பண்ணது, அதனால அந்த ட்ரீஸ்க்கெல்லாம் இவரை தெரிஞ்சிருச்சான். தே விஸ்பர்ட் அமாங் தம்செல்ஸ் அண்ட் பெக்கன் மீ நியரர். அதெல்லாம் முணுமுணுத்துச்சான், அந்த ட்ரீஸ் எல்லாம் முணுமுணுத்துச்சான் பக்கத்துல வர சொல்லி. பெக்கன் மீ அதாவது ரொம்ப கெஞ்சி கேக்குது, பக்கத்துல வாங்க அப்படின்னு, பக்கத்துல வாங்கன்னு கெஞ்சி கேக்குது இந்த ட்ரீஸ் எல்லாம். அண்ட் லுக்கிங் அரவுண்ட் ஐ நோட்டீஸ் தட் அதர் ஸ்மால் ட்ரீஸ். அதோட அவரு என்னென்னலாம் பாக்குறாரு, அந்த ட்ரீஸ் பக்கத்துல அவர் எந்த ட்ரீஸ் எல்லாம் எந்தெந்த செடியெல்லாம் பிளான் பண்ணாரோ அதெல்லாம் மரம் ஆயிடுச்சு. அதுக்கு பக்கத்துல இன்னும் ஸ்மாலர் ட்ரீஸ், வைல்டு பிளான்ஸ் அண்ட் கிராசஸ் ஹேட் ஸ்ப்ரங் அப் அண்டர் தேர் ப்ரொடெக்ஷன். அதாவது காற்று மூலமாகவும் விதைகள் மூலமாகவும் இன்னும் பிளான்ஸ் வந்து பரவிட்டே இருக்கும் இல்லையா, பரவிட்டே இருக்கும். அது மாதிரி இன்னும் ஸ்மாலர் பிளான்ஸ், வைல்ட் பிளான்ஸ், கிராசஸ் எல்லாம் முளைச்சிருக்கு அதோடைய ப்ரொடெக்ஷன்ல அப்படின்றாரு. எஸ் த ட்ரீஸ் வி ஹேட் பிளான்டட் லாங் எகோ ஹேட் மல்டிப்ளைட். அது என்ன சொல்றாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ண ட்ரீஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆயிடுச்சு, நிறைய ஆயிடுச்சு இப்போ. ஸோ தே வேர் வாக்கிங் அகைன் இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட் கிராண்ட்ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. அதாவது இன்னும் கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணிட்டே இருக்காரு. தே வேர் வாக்கிங் அகைன் தே வேர் வாக்கிங் அகைன், ட்ரீஸ் மறுபடியும் வாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட் கிராண்ட்ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. இந்த எர்த்தோட ஒரு கார்னர்ல வந்து அவருடைய கிராண்ட்ஃபாதருடைய ட்ரீம் வந்து ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஆத்தர். தென் ரஸ்கின் பாண்ட், அவரோட ஆத்தர் பத்தி சொல்லுவோமா. ரஸ்கின் பாண்ட் இஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் ஆஃப் மோர் தென் 500 புக்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ் அண்ட் நாவல்ஸ். இவர் இந்த இந்தியன் ஆத்தர் இவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்காரு, 500 புக்ஸுக்கு மேலே ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ், நாவல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஹீ ரைட்ஸ் poetry அண்ட் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் as well as adults. இவர் நிறைய poetry எழுதியிருக்காரு அண்ட் புக்ஸ் ஆல்சோ. சில்ட்ரனுக்காண்டி எழுதியிருக்காரு, அடல்ட்னா பெரியவங்களுக்காண்டி எழுதியிருக்காரு. ஹி லிவ்ஸ் வித் ஹிஸ் அடாப்டட் ஃபேமிலி இன் லேண்டர் இன் மிசூரி, இந்தியா. அவங்க அடாப்டட் ஃபேமிலி கூட தான் வாழ்ந்திருக்காரு. மிசூரியில லேண்டர்ன்ற பிளேஸ்ல லீவ் பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் அவார்ட் பத்மஸ்ரீ இன் 1999 and Padma Bhushan in 2014. ஸோ 1999 பத்மபூஷன் வந்து 2014 இருக்கார். ஸ்டில் ஹி இஸ் லீவ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ், புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் போட்டு விடுறேன்.